மேல்நாடு ஒன்றில் சிறுவர்கள் சாலையில் அலைந்து திரிவதைக் கண்ட ராபர்ட் ரெய்க் என்ற தேவனுடைய மனிதர் அவர்களை ஒன்று சேர்த்து சில நிமிடங்கள் அவர்களோடு செலவிட துணிந்தார். அவர் 24/6/1946 முதல் 77 வயது வரை வாழ்ந்தார். இச்செயலே இன்று அகில உலகமும் ஞாயிறு பள்ளிகள் நடைபெற தூண்டுகோலாயிற்று. இன்று உலகில் பெரிய மனிதர்கள் அநேக பள்ளி பருவத்திலே ஆண்டவரின் அன்பை கண்டவர்கள் ஆவார்கள். 5இல் உழையாதது 50இல் உழையாது. எனவே ஓய்வு நாள் பள்ளிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று ஒரு தடவை D.L. மூடி பிரசங்கியார் ஓய்வு நாள் பாடசாலையில் சிறுவர்களிடம் ஆண்டவரை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். நம் ஆண்டவர் பெரியவரா சிறியவரா என்று கேட்டார். அனைவரும் பெரியவர் பெரியவர் என்று கத்தினார்கள். ஒரு குழந்தை எந்த பதிலும் பேசவில்லை. உடனே அவர் அந்த குழந்தையிடம், நீ ஏன் ஒரு பதிலும் கூறவில்லை என்றார். அக்குழந்தையோ எழும்பி நின்று, நம் ஆண்டவர் மிக பெரியவர், ஏனெனில் அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். ஆனால் அவர் மிக சிறியவர், ஏனெனில் என் சிறு உள்ளத்தில் வாசம் செய்கிறார் என்று அழகாக கூறினாள். மூடி பிரசங்கியர் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. இதுவரை இந்த சத்தியம் எனக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று கூறினார். பிஞ்சு உள்ளங்களில் நஞ்சை விதைத்துட இன்று பிசாசு பல விதங்களில் எத்தனித்து கொண்டிருக்கின்றான். எனவே குழந்தை பருவத்திலே நாம் பிள்ளைகளுக்கு இறையன்பை ஊட்டி வளர்ப்பது நமது கடமை. சிறுவர் ஊழியங்கள், விடுமுறை வேதாகம பள்ளிகள், ஓய்வு நாள் பள்ளிகள் போன்ற ஊழியங்கள் சிறுவர்களை மையப்படுத்தி செயல்படுகின்றன. ஓய்வு நாள் பள்ளிகளுக்காக நாம் ஜெபிப்போம், கொடுப்போம், நம் பிள்ளைகளை தவறாமல் பங்கு கொள்ள ஊக்கப்படுத்துவோம். சங்கீதம் 127:3 பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். Psalms 127:3 Children are a heritage from the Lord. Glory to God. Amen.